ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 3 மெத்தட்ல உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிப்ஸ் செய்ய ஃபர்ஸ்ட் 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்லைசர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம், தோல் சீவாமலும் கட் பண்ணிக்கலாம். நான் தோல் சீவாம எடுத்திருக்கிறேன். உருளைக்கிழங்குகளை கட் பண்ணதும் அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மெல்லிசா கட் பண்ணிக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்குகளை கொஞ்சமா எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எதுக்காக அதில் சேர்க்குறோன்னா, நம்ம உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் அதில் கழுவுன உடனே போயிடுங்க. அதுக்காக தாங்க நம்ம அதில் சேர்க்குறோம். 2 நிமிஷம் உருளைக்கிழங்குகளை அப்படியே விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கைகளால் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவின உருளைக்கிழங்குகளை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு காட்டன் துணியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துணியை இந்த மாதிரி போட்டு அதில் நம்ம கழுவி வச்ச உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் இருக்கிற தண்ணி போகிற வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காய வச்ச பிறகு உருளைக்கிழங்குகளை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில சிப்ஸுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எண்ணெயில போட்டா இந்த மாதிரி எழும்பி வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்ட்டு பார்க்க போறோம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்குகளை டைரக்டா எண்ணெயில சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குகளை எண்ணெயில சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா எப்படி குக் ஆயிடுச்சுன்னு செக் பண்றதுனா உருளைக்கிழங்குகள் லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். அப்புறம் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்தா அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 2வது மெத்தட் எப்படின்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குகளை கழுவி காய வச்சிருக்கிறோம். அந்த உருளைக்கிழங்குகளை எடுத்து எண்ணெயில சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மெத்தட்ல ஏன் கழுவி காய வைக்கிறோம்னா, அதுல இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் போயிட்டா உருளைக்கிழங்கு இன்னும் 2 நாளைக்கு கெடாம இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்ண மாதிரி தாங்க செய்ய போறோம். உருளைக்கிழங்குகளை ஒவ்வொன்றா சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விடாம விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. 2 பக்கமும் மாத்தி மாத்தி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 3வது மெத்தட் எப்படின்னு பார்க்க போறோங்க. இந்த மெத்தட் கொஞ்சம் ரிஸ்கியானது. பிகினர்ஸ் யாரும் செய்யாதீங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஸ்லைசர் எடுத்து மேல பிடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க டைரக்டா அதுல ஸ்லைஸ் பண்ணி விட்டுணுங்க.
இந்த மெத்தட் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா செய்யணும். இப்போ எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாங்க. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்ண மாதிரி தாங்க. அது போலவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குகளை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சாச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிற அதே பாத்திரத்துல சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்குகளை பொரிச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தை நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டா நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, மிளகாய் தூள் எல்லாமே அந்த சிப்ஸ் கூட நல்லா கலந்துடுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பவே கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு தரலாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்னேகா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.